ஹலோ யூடியூப் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம ஓடோ தமிழ் டுட்டோரியலில் இன்றைக்கி நம்ம என்ன ஆப் பார்க்க போகிறோன்னா மேனுஃபேக்சரிங் ஆப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஏற்கனவே நான் அக்கௌண்டிங் ஆப் பற்றி தமிழில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஓடோ 18 சாஃப்ட்வேரில். ஸோ உங்களுக்கு அதோட பிளேலிஸ்ட் வேணுன்னா அதோட எண்டு இதில் காமிக்கிறேன், அதே போல் டிஸ்கிரிப்ஷனில் நான் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் அதை கூட பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் நாங்கள் பிஓஎஸ் ஆப் பற்றி இப்போ ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ஒரு வீடியோ எப்படி ப்ராடக்ட் எப்படி ஆட் பண்ணி பில் போடுறது. ஸோ அதோட வீடியோவோட லிங்க்கு கூட நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் எண்டுலையும் போடுறோம். ஸோ நீங்கள் அதை கூட கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ இன்றைக்கி நம்ம ஓடோ மேனுஃபேக்சரிங் தமிழ் டுட்டோரியலில் பில்ஸ் ஆஃப் மெட்டீரியல் எப்படி மேனேஜ் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் மேனுஃபேக்சரிங்கோட ஆப்பு. ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ ஏற்கனவே நான் உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தோமே, நீங்கள் எம்ன்னு கிளிக் பண்ணால் போதும், இங்கே மேனுஃபேக்சரிங் ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெயிட்டாகவே வந்துடும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கணும், போயிடலாம். ஸோ இப்படி தான் டேஷ்போர்ட் வரும். பில்ஸ் ஆஃப் மெட்டீரியல் தான் என்னன்னா, அதாவது ஒரு ப்ராடக்ட் நம்ம தயாரிக்கிறோன்னா அதோட அதுக்கு கீழே ஒரு சப்ளைன் இருக்கும். சப்போஸ் இப்போ ஒரு காஃபி இது செய்கிறோன்னா அதுக்கு காஃபி பீன்ஸ் நமக்கு நிச்சயமாக தேவைப்படும். ஸோ அதனால் காஃபி பீன்ஸ் எத்தனை வேணும்னு மென்ஷன் பண்ணணும். ஸோ அதே போல் இப்போ ஒரு பிரியாணி மசாலா செய்கிறோன்னா என்னென்ன மசாலா தேவைப்படுது, அதோட டீட்டெயில்ஸ் என்னென்னலாம் இருக்கும், அது அது என்ன ஸ்டெப்பில் இது பண்ணணும், அதை க்ளீன் பண்ணணும், மிக்ஸ் பண்ணணும், அதை ரோஸ்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை பேக் பண்ணணும். இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா இருக்குல்ல. ஸோ அதுக்கு தான் அந்த பில் ஆஃப் மெட்டீரியல் அதை மென்ஷன் பண்ணுறது. ஸோ பில் ஆஃப் மெட்டீரியல் மென்ஷன் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒர்க் சென்டர் நம்ம மென்ஷன் பண்ணணும். இப்போ ஒர்க் சென்டர்னா இங்கே பாருங்கள், இந்த ஒர்க் சென்டர் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஒர்க் இருக்குது ப்ராசஸ் அப்படின்னு நான் இங்கே ஒரு 4 ஒர்க் கொடுத்துருக்கேன். க்ளீனிங், மிக்சிங், ரோஸ்டிங், பேக்கிங். ஸோ இங்கே 4 ஆப்ஷன் பண்ணலாம். இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது நான் ஆக்டிவேட் பண்ணதுனால இது எப்படி இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு இது ஆக்டிவேட் ஆயிருக்காது. ஏன்னா நான் செட்டிங்ஸில் போய் இதை ஆக்டிவேட் பண்ணுவேன். ஸோ இது எப்படி பண்ணணும்னா ஜஸ்ட் இங்கே செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் ஆர்டர் இருக்குதுல்ல, இதுதான். ஸோ இது எப்போவுமே க்ளோஸில் தான் இருக்கும். இதை ஆன் பண்ணதுனால ஆக்டிவேட் இருக்குது. இப்போ நான் இதை ஆஃப் பண்ணிடுறேன், சேவ் கொடுத்துட்றேன். பாருங்கள், பார்த்தீங்களா ஒன்றுமே இருக்காது இதில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஸோ இப்போ நான் ஒர்க் ஆர்டர் கொடுத்தா தான் அது வரும் ஆப்ஷன். இது வெறும் 4 ஆப்ஷன் தான் இருக்குது. பார்த்தீங்களா, ஒரு 7 ஆப்ஷன். இந்த பிளானிங் இருந்தது, நிறையா இருந்தது, ஆப்ரேஷன் இருந்தது, பட் அதுவே இல்லை இதில். ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஒர்க் ஆர்டரை நம்ம ஆன் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். பார்த்தீங்களா வந்துருச்சு பாருங்கள், பிளானிங் ஆப்ரேஷன் இது வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ அப்போ தான் நம்ம மேனுஃபேக்சரிங் இது பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை ஆக்டிவேட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் போயிட்டு செட்டிங்ஸ் கிளிக் பண்ணால் இந்த ஃபஸ்ட்டே இந்த ஆப்ஷன் பண்ணும். இப்போ ஒர்க் சென்டர் போயிடலாம். நம்ம இந்த ஒர்க் சென்டர் கிளிக் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது, இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் இப்படி கூட கிளிக் பண்ணி நீங்கள் போகலாம். இந்த ஒர்க் சென்டருக்கு நீங்கள் இந்த கான்ஃபிகரேஷனில் போய் செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கூட இது பண்ணலாம். ஸோ நான் இங்கே 4 ஆப்ஷனுக்கு கிளிக்கிங், க்ளீனிங், மிக்சிங், ரோஸ்டிங், பேக்கிங். ஸோ இந்த 4 ஆப்ஷனுக்கு இப்போ நீங்கள் புதுசாக வேணும்னா நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போது நான் என்னோடய ஒர்க் சென்டர் நேம் ரோஸ்டிங், மிக்சிங் போட்டாச்சு. கிரெயினிங் போடுறேன் ஃபார் எக்ஸாம்பிள். கிரெயினிங் போட்டு அதோட கெப்பாசிட்டி எவ்வளோ, அதோட ஒர்க் காஸ்ட் எவ்வளோ நீங்கள் அதை கூட மென்ஷன் பண்ணலாம். ஸோ நான் இங்கே நான் இது மட்டும் போடுறேன். ஏன் இதை நான் இப்படி விடுறேன்னா பில் ஆஃப் மெட்டீரியலில் நம்ம அந்த இதை மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வேலைக்கும் ஒரு ஹவர்ஸ் தேவைப்படும்ல. ஸோ அதனால் நான் இங்கே மென்ஷன் பண்ணல. ஸோ அதனால் நான் இதை ஃப்ரீயாக விட்டுடுறேன் நான். ஸோ அதனால் நான் ஜஸ்ட் நான் சேவ் மட்டும் கொடுத்துட்றேன் இப்போதைக்கு. ஸோ நான் இங்கே இப்போது ஒர்க் சென்டர் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போது நம்மக்கிட்ட 5 ஒர்க் சென்டர் இருக்குது. ஸோ நான் இப்போ பில் ஆஃப் மெட்டீரியல் நான் போகிறேன். பில் ஆஃப் மெட்டீரியல் போனோடனே இது எப்படி இருக்கும்னு நான் ப்ராசஸ் காமிச்சிடுறேன். இங்கே பாருங்கள், ஆட்டா ஃப்ளோ எப்படி இருக்குது. ஆட்டா ஃப்ளோ க்ரியேட் பண்ணுறதுக்கு வேணும் ஒரு வீட் தேவை. ஸோ அதுக்காக நான் ஒரு வீட் மென்ஷன் பண்ணேன். ஸோ ஒரு வீட் மென்ஷன் பண்ணிவிட்டு ஸோ இங்கே நான் ஒரு வீட் தான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இங்கே ஆட்டா ஃப்ளோக்கு இன்னும் நிறைய தேவைப்படும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கலாம். பட் ஆனால் நான் ஜஸ்ட்டு சும்மா இது ஓடோ ஃபங்க்ஷனல் எப்படி யூஸ் பண்ணலான்னுக்காக தான் நான் இது ஒரு ஜஸ்ட் டெமோ மாதிரி தான் காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஆட் ப்ராடக்ட் அப்படின்னு தேவைப்படுச்சுன்னா இங்கே நீங்கள் ஒரு ப்ராடக்ட் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் இங்கே ஃபங்க்ஷனல் நான் கொடுக்குறேன். ஸோ இங்கே காம்போனன்ட்ஸ் இங்கே இருக்குது.
ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு தேவை 3 ஆப்ஷன். க்ளீனிங், ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுறது. ஸோ இங்கே இன்னொரு ஆப்ஷன் ஆட் பண்ணல. ஸோ இங்கே நீங்கள் இன்னொரு ஆப்ஷன் ஆட் பண்ணி நீங்கள் பேக்கிங் கூட இது பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து பேக்கிங் போட்டு சும்மா ஜஸ்ட் இங்கே வந்து இது எதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், ஜஸ்ட் உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக ஜஸ்ட் இங்கே சும்மா பேக் அப்படின்னு சும்மா ஜஸ்ட் மென்ஷன் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டா இது பேக்குக்காக யூஸ் பண்ணுறது. பேக்கிங்கிறத நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இங்கே சேவ் கொடுத்துட்டா சேவ் ஆகிடும். இப்போ நம்ம வந்து ஒன்று புதுசாக க்ரியேட் பண்ணுவோம். இங்கே வந்து நிறைய ப்ராடக்ட் இருக்குது. ஸோ நான் வந்து ஜஸ்ட் நான் காஃபின்னு மட்டும் நான் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் ஜஸ்ட் காஃபி. ஓகே, இதுக்கு என்ன காம்போனன்ட் இல்லை? காஃபி பீன்ஸ். காஃபி பீன்ஸ் ஜஸ்ட்டு இல்லைனா நீங்கள் புதுசாக ஜஸ்ட் க்ரியேட்னு கொடுத்தா அது க்ரியேட் ஆகிடும். இதுக்கு இப்போ 1 தேவைப்படுது. ஸோ அடுத்தது வந்து எனக்கு பாக்ஸ் தேவைப்படுது. ஏன்னா காஃபி பாக்ஸ் நான் இது பண்ணுறல. ஸோ எனக்கு பாக்ஸ் தேவைப்படுது. ஒரு பேக்கிங்காக நான் ஒரு பாக்ஸ் இது பண்ணுறேன். ஸோ அதையும் நான் மென்ஷன் பண்ணுறேன், ஒரு பாக்ஸ் பேக் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே நான் ஆப்ரேஷன் கொடுக்குறேன். என்ன பண்ணுறோம்? க்ளீனிங் பண்ணுறோம். ஸோ நான் அது க்ளீன் கொடுக்குறேன். இப்போது இந்த க்ளீனிங்ன்றது வந்து ஒன்றுத்துக்கும் ஒரு ஆப்ரேஷன் தேவைப்படாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு டீ லீஃப் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் இருக்குது. ஒரு காஃபி பீன் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் இது இருக்குது. ஸோ அந்த ஒர்க்கை எப்படி இது பண்ணலான்றது வந்து இங்கே நீங்கள் வந்து 3 ஆப்ஷன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷீட் இருக்குது. அதாவது டெக்ஸ்ட்னா இங்கே ஜஸ்ட் வந்து நம்ம டெக்ஸ்ட்லேயே டைப் பண்ணிடலாம். இது எப்படி க்ளீன் பண்ணுறது, இது வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணுறதா, இது எப்படி க்ளீன் பண்ணுன்னு சொல்லி இது டெக்ஸ்ட்டாக மென்ஷன் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வந்து கூகுள் ஸ்லைட் இருந்தால் அதோட லிங்க் ஜஸ்ட் கிளிக் பண்ணால் அது லிங்க் போட்டிங்கன்னா அந்த லிங்க் மூலயமா அந்த ஒர்க் எப்படி பண்ணலான்னு பார்க்குறோம். அதே போல் பிடிஎஃப், அதாவது நீங்கள் ஒரு பிடிஎஃபாக ஒரு ஃபைலில் வந்து இந்த ஒர்க் வந்து இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணுன்றதை வந்து நீங்கள் இந்த பிடிஎஃபாகவும் மென்ஷன் பண்ணலாம். ஸோ இந்த 3 ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி இந்த டிஃபால்ட் டியூரிங்னா இது வந்து எந்த டைமுக்குள்ளே க்ளீன் பண்ணி முடிக்கிறது அப்படின்னு சொல்கிறது. இங்கே நான் டைமிங் கொடுமா, நான் ஏற்கனவே சொன்னல, அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நான் 1 hour மென்ஷன் பண்ணலாம். இந்த 1 hour ஆட்டோமேட்டிக்காக காமிக்குது. ஸோ ஒரு ஒர்க்குக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால நான் இங்கே ஜஸ்ட் வந்து எனக்கு ஒரு 45 minutes போதும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இங்கே ஜஸ்ட் நான் சும்மா மென்ஷன் பண்ணுறேன். இது ஆனால் அந்த ஃபங்க்ஷன், இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷனல் தான் பண்ணுறேனே தவிர இதோட ஒர்க் பேஸஸ் நான் இது பண்ணேன். இந்த காஃபி பீன் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது நான் இது பண்ணேன். இந்த ஒர்க் பேஸ் எப்படி இருக்குன்னு நான் சும்மா ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்காக தான் நான் இது பண்ணுறேன். ஸோ அதனால் இங்கே நான் க்ளீனிங் கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் எடுத்து. இங்கே பிடிஎஃப் இங்கே பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் நான் கொடுத்ததுனால பிடிஎஃப் கொடுத்தே ஆகணும் இங்கே. அதனால் நான் வந்து எனக்கு பிடிஎஃப் தேவையில்ல, நான் டெக்ஸ்ட்டே எதுவும் மென்ஷன் பண்ண. நீங்கள் டெக்ஸ்ட் மென்ஷன் பண்ணால் எனக்கு டெக்ஸ்ட் இல்லை எதுவுமே இல்லைன்னா ஜஸ்ட் நீங்கள் டெக்ஸ்ட் மட்டும் கொடுத்துட்டா போதும். எதுவுமே பண்ண தேவை, ஜஸ்ட் சேவ் கொடுத்தா வந்துடும். சப்போஸ் நீங்கள் கூகுள் லிங்க்கு பிடிஎஃப் கொடுக்குற மாதிரி நீங்கள் கம்பல்சரி அது கொடுத்தா வரும். டெக்ஸ்ட்டு நீங்கள் ஆப்ஷன் கொடுத்தா நீங்கள் எதுவும் கொடுக்க தேவையில்லைன்னா டெக்ஸ்ட் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ அதை நான் சேவ்னு கொடுத்தா சேவ் ஆகிடும். ஸோ இப்போ க்ளீனிங் கொடுத்தாச்சு. அடுத்தது வந்து ஒர்க் சென்டரில் வந்து ரோஸ்டிங். ஸோ இங்கே ரோஸ்டிங் கொடுத்துட்டு நான் ரோஸ்ட் பண்ணுறேன். அதாவது ரோஸ்ட் பண்ணால் தான் நான் இது பண்ண முடியும். ஸோ ரோஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ சேவ் கொடுத்துட்றேன். அடுத்தது வந்து ஆப்ஷன் வந்து கிரெயினிங். ஸோ இங்கே கிரெயினிங் கொடுக்குறேன். ஸோ கிரெயின் ஆப்ஷன் அதுக்கு 60 minutes இருக்கு. கடைசியாக பேக்கிங், ஜஸ்ட் பேக் பண்ணுறேன். ஓகேங்களா? இதுக்கு நான் ஒரு டைமிங் மாற்றுறேன். ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பேக்கிங் வந்து 20 minutesல முடியணும் அப்படின்னு நினச்சா 20 minutesல நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே முடிஞ்சிடுச்சு. சேவ் கொடுத்துட்டா சேவ் ஆகிடும். இது எப்படி ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்றத ஆப்ரேஷன் போயிட்டு மேனுஃபேக்சரிங் ஆர்டர் கொடுத்துருங்க. ஆர்டர் கொடுத்தது ஜஸ்ட் நியூ கொடுங்க. என்ன கொடுக்க போகிறோம்? காஃபி பாக்ஸ் கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. பார்த்தீங்களா என்னென்னலாம் வேணும்ட்டு, ஒரு குவான்டிட்டிக்கு என்ன தேவைப்படுது, காஃபி பீன் பாக்ஸ் தேவைப்படுது. ஸோ நான் ஒர்க் ஆர்டர் இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து கன்ஃபார்ம் கொடுத்துட்டா போதும், இதோட ஒர்க் ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து இந்த ஒர்க் ஆர்டரில் போயிட்டு
ஜஸ்ட் இதை பிளேன்னு கொடுத்துட்டா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் ப்ராசஸ் போகுது. 45 மினிட்ஸ்க்குள்ளே பண்ணணும். ஸோ இது டைமிங் அப்படியே போயிருக்கு. இப்போ நம்ம வந்து க்ளீனிங் பண்ணிருக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ க்ளீனிங் முடிஞ்சிருச்சுன்னா டிக் கொடுத்துருங்க. இந்த முடியலன்னா இது டைமிங்க்கு அப்புறம் வந்து ஒரு ரிமைண்டர் காமிக்கும். ஸோ அந்த ரிமைண்டர் காமிச்சிட்டுனா அவையோ ஒர்க்கு முடிச்சிட்டாங்களா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து ஜஸ்ட் ஃபார்முலாட்டிக்கு ஜஸ்ட் நான் டிக் கொடுத்து முடிச்சிடுறேன். ஸோ எல்லாமே அப்படியே நான் பண்ணுறேன். இதுதான் இதோட ஸ்டெப் ப்ராசஸ். ஸோ அதனால் நான் வந்து ஜஸ்ட் கடகடன் நான் முடிச்சிடுறேன் நான் எல்லாத்தையும். முடிச்சிட்டேன்னா இப்போ எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன். இப்போ இந்த ப்ரொடியூஸ் ஆல் இருக்குல்ல, இந்த முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம வந்து இந்த வேர் ஹவுஸ்க்கு நம்ம கொடுக்கணும். ஸோ அதனால் வந்து இங்கே ப்ரொடியூஸ் ஆல்னு ஒன்று இருக்குது. ஸோ இங்கே ப்ரொடியூஸ் ஆல் கொடுத்துட்றோம். சப்போஸ் உங்களுக்கு எதாவது தப்பாயிடுச்சு, ஐயோ நம்ம வந்து செக் பண்ணும்போது ஐயோ தப்பாயிடுச்சு, இதை நம்ம எப்படி கொடுக்குறது சொன்னும் போது நம்ம இங்கே அன்பிளான் ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அன்பிளான் கிளிக் பண்ணிடலாம். ஸோ நான் இங்கே முடிச்சதுனால நான் ப்ரொடியூஸ் ஆல் கொடுத்துட்றேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரொடியூஸ் ஆகிடுச்சு இந்த காஃபி பாக்ஸ். இப்போது இன்வென்ட்ரியில் போய் செக் பண்ணால் இது வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்வென்ட்ரிக்கு போகிறேன். ஸோ இன்வென்ட்ரி ஆப் எப்படி இருக்குன்னா ஜஸ்ட் வெளியே போயிட்டு இங்கே இருக்கு பார்த்தீங்களா இன்வென்ட்ரி. இந்த இன்வென்ட்ரி இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் இன்வென்ட்ரி ஐ கூட கொடுக்கலாம். ஸோ மென்ஷன் பண்ணலாம். ஸோ நான் இன்வென்ட்ரி ஆப்புக்கும் நான் தனியாக நான் ஒரு டுட்டோரியல் கொடுக்குறேன். ஸோ அது நம்ம பை ஃபியூச்சரில் மேபி நான் இந்த இன்வென்ட்ரி ஆப் கூட நான் இது ஃபியூச்சரில் இது பண்ணுறேன். ஸோ நான் இங்கே ஆப்ரேஷன் இது பண்ணுறேன். சாரி, நீங்கள் இந்த இன்வென்ட்ரியில் இங்கே இருக்க பார்த்தீங்களா மேனுஃபேக்சரிங். இந்த மேனுஃபேக்சரிங்லேருந்து தானே வந்து. ஸோ இந்த இங்கே மேனுஃபேக்சரிங்கில் ஓப்பன் பண்ணிங்கன்னா பார்த்தீங்களா இன்றைக்கி நம்ம செஞ்ச வேலை முடிஞ்சிடுச்சு. அப்போது ஒரு ப்ராடக்ட் இங்கே உள்ளே வந்திருக்குன்னு மென்ஷன் ஆகிருக்கு பாருங்க. இன்வென்ட்ரி ஓவர் யூனிட் இந்த மேனுஃபேக்சரிங் ஆர்டர்லேருந்து நம்ம காஃபி பாக்ஸ் ஒன்று வந்திருக்கு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க மாதிரி. ஒரு பில் ஆஃப் ஆர்டர் வந்து ரொம்ப லாங் ப்ரொசீஜர் மாதிரி தான் இருக்கும். பட் ஜஸ்ட் சிம்பிளாக தான் இருக்கும் உங்களுக்கு இது பார்க்கும்போது. ஒரு பில் ஆஃப் மெட்டீரியல் பண்ணால் நம்ம ஃபர்ஸ்ட் எதுவும் ஒர்க் சென்டர் ஆக்டிவேட் பண்ணோம். ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன ஒர்க் இருக்கோ அதை நம்ம க்ரியேட் பண்ணோம். க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் பில் ஆஃப் மெட்டீரியலில் வந்து இதெல்லாம் வந்து இந்த ப்ராடக்ட் எனக்கு வேணும்னு சொல்லி ஆட் பண்ணிவிட்டு என்னென்ன ஒர்க் இருக்குதுன்னு சொல்லி அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஆர்டர் கொடுக்கும்போது ஜஸ்ட் ஆர்டர் கொடுத்துட்டு அந்த ஒர்க்கை வந்து ஜஸ்ட் ப்ளே பண்ணிவிட்டு அந்த ஒர்க் முடிச்சிட்டாங்கன்னா ஃபினிஷ்டு கொடுத்துட்டு ப்ரொடியூஸ் ஆல் கொடுத்தீங்கன்னா இன்வென்ட்ரியில் வேர் ஹவுஸில் என்ட்ரி ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் நம்ம இந்த மேனுஃபேக்சரிங் ஆப்பு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அதே போல் எங்களோட மொபைல் நம்பர் வந்து வீடியோ எண்டில் வரும். ஸோ நீங்கள் அதில் கூட எங்களுக்கு கால் பண்ணி கூட நீங்கள் அதில் நீங்கள் கேட்கலாம். அதே போல் இதை பற்றி உங்களுக்கு கூடுதலாக டெமோ வேணும், இதை பற்றி உங்களுக்கு வந்து ட்ரைனிங் அண்ட் சப்போர்ட் வேணும்னா கூட நீங்கள் எங்கள் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா இதை பற்றி நாங்கள் டீட்டெயில்டாக எல்லா ஆப்ஸை பற்றி நாங்கள் சொல்லித்தருவோம் உங்களுக்கு. மறக்காமல் எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து டெய்லியும் தமிழ் டியூட்டோரியல் வீடியோஸ் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஓடு மென்பொருள் தளத்தை நீங்கள் உடனடியாக பெற எங்கள் மொபைல் நம்பரை தொடர்பு கொள்ளவும். உங்கள் பிசினஸின் லாபத்தை இரட்டிப்பாக்கவும்.